கடையில பறக்குற கீ அடையில நீ மதக்குற நாள் அடையில நான் மடக்குன மான் வடிவுல ஆள் புடிக்கிற காத்து மேல காத்து. அதாவது நம்மளோட உடம்பும் மனசும் சுத்தமாக இருந்தா வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும். நமக்கு வீட்டில் பெரும் பிரச்சனையே பொண்டாட்டி தான். அவங்க ஃபேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி சில டாஸ்க்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்போ தானே அவங்க மனசில் இடம் பிடிக்க முடியும். நாங்கள் இவ்வளோ பண்ணி இவ்வளோ க்ளீனாக வச்சு என் முன்னாடிட்டு நான் திட்டு தான் வாங்கிட்டு இருக்கேன். என் கால கொடுமை இவ்வளோ க்ளீனாக இவ்வளோ பண்ணாலுமே என் முன்னாடிட்டு திட்டு தான் வாங்க போகிறீங்க. ஓகே, இன்னைக்கு முதல் வணக்கத்தோட ஸ்டார்ஸ் டைரியில் இந்த புவியை பற்றி என் வீட்டில் இருந்து எல்லாமே பார்க்க போகிறோம், நிறைய பேச போகிறோம், என் புலம்புல கேட்க போகிறீங்க, நிறைய கேள்வி கேட்க போகிறீங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். எங்க எல்லாருக்கும் தெரியாத சின்ன வயசு புவியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா நான் பெரிய ஒரு அருந்தவாள். ஆமாங்க, ஊரில் எந்த ஒரு மரத்தையும் விட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் கடற்கடன்னு மரத்தில் ஏறி மாங்காய் பறிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அடுத்தவங்க தோட்டத்துக்குள்ளே போய் வாழைப்பழம் பறிச்சுட்டு வரதா இருக்கட்டும், ஸோ அடுத்த மதிலேறி குதிச்சு கிணத்துல குதிக்க போகிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் தடால் புடால்னு பண்ணுவேன். ஸோ அதனாலேயே ஒன்றுமோ தெரில, இப்போ அங்கேருந்து வளர்ந்தனால எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த அதிரடியாக பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலு. ஸோ சின்ன வயசு புவினா அருந்தவாள் புவி தான். ரொம்ப ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ். யாரும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன். இந்த பக்கத்து ஏதாவது ஒன்றுன்னா அடித்தடியில் இறங்கி அடித்தடி வரைக்கும் போய் அப்படி வரக்கூடிய ஆள் தான். ஸோ இப்போல்லாம் அப்படியே கண்ட்ரோல்டாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். பட் இன்னுமே அந்த ஹைப்பர் ஆக்டிவ் எனக்கு போகலை. அது கூடவே பிறந்தது. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் லைஃப் பார்ட்னர் பற்றியும் உங்களோட சின்னத்திரை ஷோ ஜேர்னியை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோட லைஃப் பார்ட்னர் ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப ப்ராட் மைண்டட். அண்ட் அவங்க ஆக்சுவலாக நான் ஒரு கூண்டுக்கிளி, ஒரு கூண்டுக்குள்ளேயே வளர்ந்தவன். எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இது இப்படி தான் இருக்கணும், இந்த டைமுக்கு தான் எந்திரிக்கணும், இந்த டைமுக்கு தான் தூங்கணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரிக்டான ஒரு உலகத்தில் நான் வளர்ந்துருக்கேன். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அவங்க வீட்லேயும் சரி எதுவாக இருந்தாலும் அவங்கள பண்ண விட்டு ஓகே கற்றுக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணலைன்னா அடி தான் கிடைக்கும். ஆனால் அவங்க வீட்டில் அப்படி கிடையாது. ஃப்ரீயாக விட்டு அதை அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட இருந்து இந்த விஷயங்கள் அட்மையர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே ஒரு பெரிய விஷயம், ரொம்ப தேவை. அப்போதான் தனக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிக்காட்ட முடியும். ஸோ அந்த வகையில் நான் அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணுறேன். அண்ட் இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரைக்கு எப்படி உள்ள நான் கொண்டு வர வச்சுன்னா, ஜஸ்ட் நான் அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இப்படி கூப்பிட்றாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஓகே புவி, பண்ணலாம் புவி அப்படின்ட்டாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அண்ட் ஒரு மீடியாவில் இருக்கிற பர்சனோட லைஃப் ரொம்பவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். நமக்கு ஒரு கட்டத்தில் இப்படி தூக்கும், ஒரு கட்டத்தில் இறக்கும், ஒரு கட்டத்தில் இறங்கினோடனே தொடர்ச்சியாக எப்போ நமக்கு அந்த அடுத்த வேலை வரும்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளை புரிஞ்சு நம்ம கூட ட்ராவல் பண்ணி ஓகே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அப்படிங்கிறது ஒரு ஃபார் மீ இந்த மட்டும் இல்லை, எந்த ஒரு ஸ்டேஜே இருந்தாலுமே நான் இம்பார்ட்டண்ட்டாக தான் நினப்பேன். ஸோ அதே இம்பார்ட்டண்ட்டாக அவங்களும் ஓகே இவருக்கு அது தேவை, இந்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அது தேவை அப்படின்னு சொல்லி என்னை புரிஞ்சு எனக்காக இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் கிரேட். ஓகேங்க, இன்னும் நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி வயிறு பசிக்குது, சமைச்சிட்டே பேசலாமா? வாங்க. குக் பண்ண போறேன்னு நினைச்சோன்னே பெரிய செஃப் ரேஞ்சுக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நமக்கு தெரிஞ்சது ஆம்லேட், அதை போட்டு அப்படியே டயட் ஃபுட்னு சொல்லி ஏமாற்ற வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஓகே சரி, நம்ம பேசலாம்னு சொன்னோம்ல, ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீங்க நடிக்க போறீங்கன்னு சொல்லும்போது உங்க வீட்டில் என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க? அப்படியே ஓடி போயிரு, வீட்டுக்குள்ளேயே வராது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ரியாக்ஷனுங்கிறத விட அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா பேசிக்காக நான் ஒரு இன்ஜினியர், அதுலேயும் சாதாரண இன்ஜினியரிங்கில் பிஇ முடிச்சுட்டு எம்இ முடிச்சிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட இன்ஜினியரை யார் நடிக்க விடுவா? நடிகர் அப்படின்னாலே எங்கள் வீட்டிலலாம் கூத்தாட போறியா அப்படின்னு ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ எங்கள் அப்பாலாம் என்ன அதான் கேட்டார், என்ன போய் கூத்தாட போறியா, பிஇ இன்ஜினியரிங் முடிச்சு நீ போய் கூத்தாட போறியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு நம்மளை அங்கேயே ஆஃப் பண்ணிட்டாரு. பட் நமக்கு என்ன வருமோ அதுதான் வரும்.
அப்படியே அந்த ஃப்ளோவில் இங்கே வந்தாச்சு. உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஹாபினா அது என்ன? இப்போ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஹாபினா வந்து டிவி பார்க்கறது தான். ஸோ நிறைய படம் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்னென்ன படங்கள், அதுவும் செலக்டிவாக தான் சில படங்களை பார்ப்பேன். ஸோ இப்போதைக்கு என்னோட ஹாபி வந்து படம் பார்க்கறது. 3 முட்டை ஒரு நாளைக்கு நான் 5 முட்டை சாப்பிடுவேன். ஐ மீன் ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு நேரத்துக்கு. என்னோட பிரேக்ஃபாஸ்டே தான். நீங்க முதல்ல வாங்கின சம்பளம் எவ்வளவு? நான் முதல்ல வாங்கின சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருந்தப்போ 250 ரூபா கொடுத்தாங்க. அண்ட் அதுதான் என்னோட முதல் சம்பளம். லைஃப்ல உங்களால மறக்கவே முடியாத ஒரு ஹாப்பி மூமெண்ட்னா என்ன? மறக்க முடியாத ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம நடிக்கும் போது இல்லை, நமக்கு சீனியர்லாம் இருப்பாங்க, செமையா இருந்துச்சு, நீ பண்ணது எனக்கே ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்றது இருக்குல்ல, அந்த மூமெண்ட் வந்து என் லைஃப்ல என்னால் மறக்கவே முடியாத மூமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா நம்மலாம் வந்து அவங்களோட நடிப்பை பார்த்து வியந்திருக்கோம். ஸோ அவங்க வந்து நீ நல்லா நடிக்கிற அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு வந்து அப்போ ஓகே, நம்ம எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டே கொடுத்துச்சு அந்த மூமெண்ட். டிவியில் நீங்கள் ஸ்டார்ஸை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? இப்போ நீங்கள் டிவி ஸ்டாராக இருக்கிறத எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டிவியில் பார்க்கும்போது அப்படியே எல்லாரும் வந்து வாயை பிறந்துட்டு பார்த்தோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஒரு டிவிக்குள்ளே வந்து ஒரு ஹீரோவா ஆகி மக்கள் மனதில் நம்ம போனோடனே நம்ம கூட 4 பேர் இன்னும் ஃபோட்டோ எடுப்பாங்களா நான் எதிர்பார்க்கல. பட் அது நடந்துச்சு. அது நிஜம்தானா, நம்ம கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்களா அப்படின்லாம் கிள்ளி பார்த்துப்பேன். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சர்ப்ரைஸ். லைஃப் வந்து அடுத்த மூமெண்ட் என்ன எதுன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நொடியும் வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்த புதுசாக காமிக்கும். ஸோ அந்த மாதிரி ஓகே, இதுவும் வந்து நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மூமெண்ட்டு, இதையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக ஆம்லேட் முடிச்சாச்சு. ஆக்சுவலாக எங்கள் வீட்லேயே இதுதாங்க என்னோட ஃபேவரட் ஸ்பாட். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீனரியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நின்னு வைங்களேன், ஒரு ஒரு சில் ஃபீல் கிடைக்கும். அந்த ஈவினிங் டைமில் நிற்கும் போது இந்த காக்கா குருவியெல்லாம் பயங்கரமாக பறந்துட்டு இருக்கோம். அப்படியே கூல் ஆகிடும், எந்த இது இல்லாமல் அப்படியே பிளாங்காக அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சரி வாங்க, ஆம்லேட் வேறு ஆறப்போகுது, சாப்பிட்லாம். சின்ன திரையில கலக்கிக்கிட்டு இருக்க நீங்க எப்போ வெள்ளி திரையில கலக்க போறீங்க? எல்லாம் டைம் தான், நம்ம கையில் எதுவும் கிடையாது. அடுத்த நொடி என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. பட் அதுக்குண்டான வேலைகள்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் ஐ வில். இருக்கிறதுல எது ரொம்ப கஷ்டம்? ஒரு ஆக்டரா இருக்கிறதா இல்ல ஒரு ஹஸ்பண்டா இருக்கிறதா? நல்ல ஒரு ஹஸ்பண்டா இருக்கிறதாங்க கஷ்டம். ஆக்டரா இருக்கிறதெல்லாம் கஷ்டம் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம் நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் புரிஞ்சுட்டேன். நம்ம என்னதான் பண்ணாலுமே ஒய்ஃபை வந்து எந்த ஒரு விதத்துலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. த திங் இஸ் ஓகே, இவங்களுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து பண்ணுவோம். ஒரு சில விஷயங்களை அவங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே பண்ணுவோம். அவ்வளோ பண்ணாலுமே ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஹஸ்பண்டுக்கெல்லாம் அந்த ஒரு வழி இருந்துட்டே தான் இருக்கு. நம்ம அவ்வளோ பண்ணாலும் ஓகே, நம்ம மனசுக்குள்ள வந்து ஓகே நம்ம அவளுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிம்பாங்க. நம்ம மிஸ்டர் சின்ன திரையிலே பாருங்க, வந்து நின்று இவருக்கு ரொமான்ஸ் பண்ண தரலாங்குது. எனக்கு ரொமான்ஸ் பண்ண தரலன்னு என் ஒய்ஃப் சொல்றாங்க. இதெல்லாம் ஏத்துக்க முடியுதா? எவ்வளவு சீரியல் பண்ணிருக்கு தெரியுமா, நான் அதுல எவ்வளவு ரொமான்ஸ் வந்திருக்கு தெரியுமா, எனக்காக காதல் மன்னன் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட எனக்கு என் ஒய்ஃப் ரொமான்ஸ் பண்ண தரலன்னு சொன்னது கால கொடுமைம்பாங்களா, அது இதுதான். எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்குங்க. வீட்டில் போர் அடிக்கும் போது விளையாடுவேன். இது விளையாண்டு முடிச்சோடனே கரெக்டாக அந்த போர்டில் அடிச்சோன்னே எனக்குள்ள அப்படி வரும் பாருங்க, சே இந்த கேம் மட்டும் ஒலிம்பிக்ல இருக்குல்ல, இருந்திருந்தா நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய பிளேயர். சாரி, நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன பண்றது, இப்பதாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இந்த சினி ஃபீல்டுல வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்ன ஒரு விஷயம்னா கான்ஃபிடென்ட் தான். உலகம் 1000 சொல்லும், 1000 பேர் 1000 சொல்லுவான். ஆனால் உனக்கு உள் மனசில் ஒன்று தோணும். ஸோ இது பண்ணால் இது கரெக்டாக இருக்கும், இதில் போனால் நமக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் தோணும். அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் நம்ம நினச்சதை அடையலாம். இதுதாங்க என்னோட செகண்ட் ஃபேவரட் ஸ்பாட். ஏன்னா ஆக்சுவலாக நான் கிராமத்துலேருந்து வளர்ந்தவன். எனக்கு இந்த இயற்கையாக இருக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு கிராம ஃபீல் வரும். என்னதான் நம்ம சிட்டியாக எல்லாமே டெவலப் ஆகிருந்தாலும் ஒரு கிராம ஃபீல்ல ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் அது தனி ஒரு அழகு தானே, அதுக்கு ஒரு நிம்மதி இருக்குது. அதனால தான்
இது என்னோட செகண்ட் ஃபேவரட் ஸ்பாட். உங்களை மாதிரி ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிற உங்களோட ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதில் உங்களோட 100% கொடுங்க. அண்ட் அந்த விஷயத்தை வந்து முழு டெடிக்கேட்டடாக பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும், அதை டெவலப் பண்ண என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. நம்மளுக்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமாக நிறைய சஜஷன்லாம் சொல்லுவாங்க லைஃப்பில். இது இல்லை, இது ஏன் இப்படி போகிற, இது ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. ஸோ உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும், நம்ம போகிறோம் இது கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணும். ஸோ அந்த ஸ்பார்க்கை பிடிச்சிட்டு அதை ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும். நான் அதை முழுசாக நம்புங்க. ஏன்னா அதை நான் அதை தான் நம்புகிறேன். இது வரைக்குமே நான் ட்ராவல் பண்ண விதங்களை ஓகே, நான் சரியாக போயிருக்கேனா, தப்பாக போயிருக்கேனா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தில் உட்காந்து நான் யோசிக்கும் போது ஓகே, இது பண்ணது இது கரெக்டு. இவ்வளோ தூரம் ஒரு உண்மையே இல்லாத இடத்துல இருந்து ஒருத்தன் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னா ஓகே, சம்திங் இஸ் தேர். இன்னும் நம்ம புஷ் பண்ணணும். என்ன எந்த அளவு புஷ் பண்ணுமோ அந்த அளவு நான் புஷ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். யார் என்ன சொன்னாலும் தோண்டு போகாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து 100% அதை பண்ணணும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியே பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையும். ஓகே, இன்னைக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணோம். இதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு டைமில் நம்ம சந்திப்போம். அது விரமிருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்களோட புவி. Love you. Bye.